வித்தித் ஜம்பால். இங்க விஜய் ஒரு பக்கம், வித்தித் ஜம்பால் ஒரு பக்கம். 2 பேரும் நேருக்கு நேர் நிக்கிறது சும்மா விளையாட்டு இல்ல. ஒருத்தன் என்ன பண்ண போறான்னு இன்னொருத்தனுக்கே தெரியாது. விஜய் ஒரு திட்டம் போடுறாரு, இவன் இன்னொரு திட்டம் போடுறான். நம்மளுக்கும் பதற்றம். யாரு ஜெயிக்க போறாங்கடா உட்கார வைக்கும். அதுதான் இந்த வில்லனோட கெத்து. அதனால 7வது 6வது இடம் பாட்ஷா மார்க் ஆண்டனி. ரஜிவரனோட அந்த கதாபாத்திரம் பாய். அந்த காலத்துல ஒரு வில்லன் எப்படி இருக்கணும்னு காட்டின கதாபாத்திரம். ரஜினி ஒரு பக்கம் மாஸ் காட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா மார்க் ஆண்டனி வரப்போ சரி இப்போ என்ன நடக்க போகுது நாம கவனிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த அமைதியான கொடூரம், அந்த அதிகாரம், அந்த நடிப்பு சும்மா வேற லெவல். ரஜினி ரசிகர்களுக்கே மார்க் ஆண்டனி ஞாபகத்துல நின்னுட்டாருனா அது சின்ன விஷயம் இல்ல. அதனால 6வது 5வது இடம் மாஸ்டர் பவானி விஜய் சேதுபதி. இங்க வில்லன் பண்ணுது விஜய்க்கு எதிரா ஒரு சாதாரண ஆளா கிடையாது. ஒரு பெரிய ஆளா சும்மா உட்கார்ந்திருப்பாரு, சிரிப்பாரு, பேசுவாரு, அவ்வளவுதான். ஆனா நமக்கு உள்ளுக்குள்ள இவன் ஏதாவது பண்ண போறான்டா தோணும். அதுவும் விஜய்க்கு எதிரா விஜய் சேதுபதி. இந்த கூட்டணி ஒரு தனி பஞ்சாயத்து. அதனால 5வது 4வது இடம் தனி ஒருவன் சித்தார்த் அபிமன்யு அரவிந்த்சாமி பாய். இந்த ஆள் வில்லனா வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டா ஹீரோவை அடிக்கிறாரா அதெல்லாம் முக்கியமே இல்ல. மூளைய வச்சு விளையாடுறாரு. ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு படி போயிருப்பாரு. அதுவும் அந்த கெட்டப், அந்த அமைதியான பேச்சு, அந்த சிரிப்பு இவன் நல்லவன் தான் போல நினைக்க வைக்கும். அடுத்த நிமிஷம் ஐயோ இவன் அப்படி இல்லையே புரிய வைக்கும். அதனால 4வது 3வது இடம்